கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து மோதி இளைஞர் உயிரிழந்த நிலையில் ஓட்டுநரை சக பேருந்து ஓட்டுநர்கள் சரமாரியாக தாக்கினர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஹரிதாசிடம் கேட்கலாம். ஹரி, வணக்கம். தற்பொழுது உயிரிழந்த இளைஞருடைய உடலானது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? இந்த விபத்தான காரணம் என்னவென்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நகரப்பகுதிகளை சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு தினமும் இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் கோவை காந்திபுரம் டவுன் பேருந்து நிலையம் என்பது எப்போதும் பொதுமக்கள் கூட்டம் மிகுந்தும் பேருந்துகள் நிறைந்தும் பரபரப்பாகவே காணப்படும். மேலும் அங்கு பேருந்துகளை நிறுத்துவதிலும் எடுப்பதிலும் பல்வேறு சிக்கல்கள் குறுகிய இடம் என்பதால் பேருந்துகளை அதற்கு ஒடுக்கப்பட்ட இடங்களில் நிறுத்துவது கடும் சிரமத்திற்கு மத்தியே நடந்து வருகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் கூட பல முறை அந்த பகுதிகளில் இதற்கு முன்னும் விபத்து ஏற்பட்டுள்ளது. கைகால் சேதம் போன்ற பல்வேறு சம்பவங்கள் நடந்துள்ளது. இந்த சூழ்நிலைதான் இன்று வழக்கம் போல பேருந்து 2 தனியார் பேருந்துகள் நின்றிருந்தன. அதில் ஒரு பேருந்து முன்னால் இருந்து பின்னால் நோக்கி வாகனத்தை நிறுத்த முயன்ற போது அதற்கிடையில் சென்று கொண்டிருந்த வாலிபர் ஒருவர் உடல் நசுங்கி 2 பேருந்துக்கு இடையில் உடல் நசுங்கி துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பலியினார். இந்த நிலையில் அதை பார்த்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சக தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் இந்த பேருந்தை கவனக்குறைவாக இயக்கி அந்த பேருந்தின் ஓட்டுநரை கீழே இறக்கி சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் அவர் நிலை குலைந்து போனார். இந்த சம்பவம் குறித்து தகவலறிந்து அங்கு வந்த கோவை காட்டூர் காவல் நிலைய போலீசார் உடனடியாக அந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அந்த பேருந்தை கவனக்குறைவாக இயக்கின ஓட்டுநரையும் தற்போது காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர். மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களில் ஒரு சிலர் கூறும்போது அந்த பேருந்து ஓட்டுநர் குடிபோதையில் இருந்துள்ளதாக தெரிகிறது. எனவே அதன் காரணமாகத்தான் அவர் இந்த விபத்தை ஏற்படுத்தி கூறும் என்று தெரியும். இருந்தபோதும் அவர் குடிபோதையில் உள்ளாரா அல்லது கவனக்குறைவாக வாகனத்தை இயக்கி அந்த உயிர் பலியானதா என்பது குறித்து காட்டூர் காவல் நிலைய போலீசார் தற்பொழுது முதல்கட்ட விசாரணை தொடங்கியுள்ளனர். நன்றி ஹரிதாஸ், உங்கள் முதற்கட்ட தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.